நம்ம இப்போ செய்ய போகிறது ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி. அதில் இந்த கப்பில் 2 கப் உரம்பருப்பு எடுத்துக்கலாம். நம்ம நல்லா செவக்கிற அளவு வறுத்துக்கலாம். நல்ல பொன்னிறம் ஆயிடுச்சு. நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். முதல்ல 1/2 கப் பைத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். இதையும் நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இதுவும் பொன்னிறம் ஆயிடுச்சு. நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கப்பில் 1/4 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இதையும் நம்ம லைட்டாக பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இதுவும் பொன்னிறமாக வறுப்பட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 20-21 காஞ்ச மிளகாய் எடுத்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடையில் நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம். நம்ம ஈரம் போகிறது கொஞ்சம் கடாயிலே வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டு ஒரு 8 பூண்டு பல் வறுத்துக்கலாம். இந்த பூண்டு தான் ஆந்திரா ஸ்டைல் பொடிக்கே ஸ்பெஷல். இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எல்லாமே ஆயிடுச்சு. மிளகாய் உப்பு மட்டும் போட்டு முதல்ல அரைச்சிக்கலாம். வெங்காய பொடி போட்டுக்கலாம். இதை நம்ம நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். ஆறட்டும். இந்த அளவுக்கு அரைப்படவும் பாக்கி பருப்பெல்லாம் கொட்டி நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சோண்டு சீரகம் நம்ம போட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 4 மிளகும் போட்டுக்கலாம். 2ஐயும் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். சுவையான காரசாரமான ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி ரெடி ஆகிடுச்சு. இது சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.